गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 26/7/2026 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடம். திதி இன்று மாலை 3 மணி 51 நிமிடம் வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் காலை 10 மணி 1 நிமிடம் வரை கேட்டை, பின்பு மூலம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் அதிகாலை 2 மணி 10 நிமிடம் வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் மாலை 3 மணி 51 நிமிடம் வரை பாலவ கரணம், அதன் பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 10 மணி 1 நிமிடம் வரை மரண யோகம் இருக்க, அதன் பின்பு அமிர்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. இன்றைய தினம் வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராசிரம நட்சத்திரம். இன்று காலை 10 மணி 1 நிமிடம் வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஆதிவாரம். இன்றைக்கி பிரதோஷம். அதுவும் இல்லாமல் 2ஆம் வாரம் கூழ்வார்த்தல், அம்மனுக்கு உகந்த ஒரு நாள். இன்றைக்கி பிரதோஷமும் இருக்குது. இன்றைய நாள் கரிநாளும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரிநாளும் இருக்குது. அப்போ இன்றைக்கி பெருமாள் வழிபாடும் இன்றைக்கி செய்யலாம். அதே மாதிரி சிவன் வழிபாடும் இன்றைக்கி செய்வது மிக மிக சிறப்பு. இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் செய்து நீங்கள் தானமாக கொடுப்பது மிக சிறப்பு. பிரதோஷத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நிறைய நம்ம சொல்லிட்டோம். அபிஷேகங்கள், என்னென்ன அபிஷேகம் செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத நிறைய நம்ம சொல்லிட்டோம். அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைய நாள் எல்லா விதத்திற்கும் நல்ல உகந்த ஒரு நாள். ஏன்னா ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கூழ்வார்த்தல் அப்படின்ற ஒரு விசேஷம். 2வது பிரதோஷம், சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள். அதே மாதிரி இன்றைக்கி கரி நாள். பெருமாளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள், தீராத சங்கடங்கள், பிரச்சனைகள் இருந்தால் இன்றைய நாளில் கருவேப்பிலை சாதம் செய்து நெய் தீபம் ஏற்றி நீங்கள் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுத்தால் உங்களுடைய கஷ்டங்கள், பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விலகி போகும். செய்து பாருங்கள். இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் சனி வக்ரமும் ஆரம்பம் ஆகிறது. எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கோங்க, சனி வக்ரமானால் நல்லது. சில பேர் வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் சனி வக்ரமானால் நன்மையை தான் செய்யும், தீமை செய்யாது. சரிங்களா? இன்றைக்கி எல்லோருமே இன்றைக்கி பிரதோஷம். இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சூட்சமாக சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் யார் ஒருத்தர் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் சிவபெருமானை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கும். அதனால் செஞ்சு பாருங்கள். ஒன்றும் வேண்டாம், ஒரு 10 வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் சாப்பிடாமல் சூரிய பகவானை வணங்கிட்டு நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். எப்படி இருக்கீங்கன்றதை நீங்கள் அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம கோச்சாரத்துக்குள்ளே போயிடலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், விருட்சிகத்தில் சந்திர பகவான். சந்திரன் 7 மணி காலை 7 மணி 35 நிமிடத்துக்கு தனுசு ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். ரிஷப ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. கும்ப ராசியில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான்,
ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான். சரி, இப்பொழுது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கிட்டு வந்தோம். பண வரவுக்கான ஒரு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வரோம். எந்த ராசி எந்த கோவிலுக்கு என்ன தானம் பண்ணால் நன்மை அப்படின்றத இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த ராசி அதிபதியே சந்திர பகவான் தான். காலபுருஷ தத்துவப்படி அது 4ஆம் வீடு. சரிங்களா? 4ஆம் வீடுனா சுகஸ்தானம், அம்மா, எல்லா வண்டி வாகனம் தொழில் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இப்போ குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா? சூரியனும் அங்கே தான் இருக்குது. ஆனால் கடகராசிக்காரர்கள் உண்மையிலே நிறைய குழப்பவாதிகள். ஏன்னா அதில் பூச நட்சத்திரமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாவாங்க. அதே மாதிரி புனர்பூசம் குருனுடைய நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது. குரு உச்சம் பெற்ற இடமும் அதுதான். எப்பொழுதுமே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் நீச்சம் பெற்றாலும் அது நல்லதா அப்படின்னா நல்லதே செய்யாது. எல்லாரும் சொல்லுவாங்க ஆஹா ஓஹோன்னு, அதெல்லாம் நம்பாதீங்க. சரிங்களா? சரி, இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பணம் வருவாய் அதீதமாக இருக்கக்கூடிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அந்த வீட்டில் வசிக்கின்ற வீட்டில் வெளிப்புறங்களில் மொட்டை மாடியில் வாயகன்ற பாத்திரத்தை ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பறவைகள் குடிக்கிற மாதிரி அதை நீங்கள் அங்கே வச்சிட்டிங்கன்னா பறவைகள் தாகம் தீர்ப்பது போல் உங்களுக்கு இருக்கின்ற பண பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது பணம் சேமிப்பு அங்கே ஆகும். அதே மாதிரி திங்கட்கிழமை மாலை சிவன் கோவிலுக்கு சென்று பாலபிஷேகம் செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணத்தால் ஏற்படுகின்ற சிரமங்கள் அத்தனையும் நீங்கி பண வரவை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு 8 மணி வரைக்கும் உடலில் ஒரு சோர்வு, ஒரு அலைச்சல் இதெல்லாம் ஏற்படும். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிதானத்தோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்க. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல அமர்கிறார். அது குரு பார்வை இருக்கான கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வாய்ப்பு உடல் சோர்வு இதிலெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பேசுகிறதுல கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருங்க. அதே மாதிரி எதிரிகளால் சில தேவையற்ற இடையூறுகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு முறைக்கு 2 முறை புதிய முயற்சி செய்கிறீங்க, ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. நீங்கள் நினைக்கலாம் 9ஆம் வீட்டில் தானே சந்திரன் வந்திருக்கு அப்படின்னு. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் சில தடைகள், பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடியது. அதனால் குரு பார்வை இல்லை, குரு வீட்டில் இருந்தாலும் சில தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. வேறு ஒன்றும் இன்றைக்கி கிடையாது. மற்றபடி கணவன் மனைவியிடையே நல்லா அந்யோன்யம் இருக்கும். மற்றதெல்லாம் நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் எல்லாவற்றிலும் நிதானத்தோடு இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க, செலவுகள் கூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் யோசித்து எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. எல்லாம் 7:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. ஏதாவது செய்யணுன்னா செஞ்சு முடிச்சிடுங்க.
புதுசாக எதனா செய்யணுன்னா செய்யாதீங்க. அதே மாதிரி தேவையற்ற நேரத்தை வீணடிக்காதீங்க, யோசித்து செய்யுங்க. சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும், ஆனால் அதில் தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த லேவாதேவி இப்போது இந்த ஃபைனான்ஸு இதெல்லாம் நடத்துகிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வங்கி பணிகளில் பணம் என்றவங்களாக இருந்தால் ரொம்ப நிதானத்தோடு இன்றைக்கி செய்வது நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்தில் எந்த விஷயத்திலும் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மை. குடுக்கல் வாங்கல், அதே மாதிரி வண்டியில் பயணம் செய்யும்போதும் ரொம்ப கவனத்தோடு இன்றைக்கி இருங்க. கூட்டாளி உங்கள் நண்பர்கள் விஷயத்திலும் நிதானத்தோடு இருப்பது மிகவும் நன்மையை தரும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு இருப்பது நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு 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 50% மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதை பற்றி ரொம்ப இன்றைக்கி பேசுவீங்க. அதை பேசாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைய தினம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். நண்பர்கள் உங்களுக்கு எல்லா உதவிகரமும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படுத்தக்கூடிய நாள். எடுத்த காரியங்களை அதை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்கும். எல்லோருடைய பாராட்டியும் இன்றைக்கி பெறக்கூடிய ஒரு நாள். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வீடு அல்லது நிலம் வாங்குவது தொடர்பான திட்டங்கள்லாம் சாதகமாக இன்றைக்கி முடிகின்ற நாளாக இருக்குது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு வழிகள்லாம் பிறக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இருந்து வந்ததெல்லாம் குறையும். உத்தியோகத்தில் உங்கள் கோரிக்கைகளை அதாவது மற்றவர்கள் அதை ஏற்று நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள்லாம் உங்களுக்கு சேரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கோரிக்கைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி திடீர் வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்தில் மகிழ்ச்சியும் இன்றைக்கி கூடும். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். எடுத்த வேலைகளை முடிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளிநாடும் செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. சில பேர் வெளிநாடு வெளியூரில் வேலைக்காக செல்லணும் நினைத்தவர்களுக்கு இன்றைய தினம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீக காரியங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இளைய சகோதரர்களுடன் நீங்கள் இணக்கமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் குறித்த மகிழ்ச்சியான தகவல்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் சிந்தனைகளில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு உயர்வை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன கசப்பு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதால் வங்கி இருப்பு உயரக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி சேமிப்பு குறித்த ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது.
சிறு தொழில் குறு தொழில் செய்பவர்கள்லாம் இன்றைய தினம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுபிட்சம் நிலவுகின்ற நாளாக இருக்கு. நண்பர்கள் மூலம் ஒரு முக்கிய பிரச்சனைகளுக்கு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட நாராமன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளெல்லாம் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தீர்வே கிடைக்கலன்னு நினைத்த சில வேலைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைப்பதற்கான அறிகுறிகளெல்லாம் இன்றைக்கி தென்படும். பொறுப்புகள்லாம் கூடும். இன்றைக்கி சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் ஆதரவு முழுமையாக கிடைக்கின்ற நாளாக இருக்கும். எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான திட்டங்கள் இன்று செயல் வடிவில் இன்றைக்கி பெறக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை, அதாவது சந்தன நிறத்தில் வெள்ளை கலந்து இன்றைக்கி உபயோகப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இன்றைக்கி வேலையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி மாற்றங்கள், மதிப்பு கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி தன வரவு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு தொழிலாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபங்கள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். பழைய சேமிப்புகளை அவசர தேவைகளுக்கு உதவுகின்ற ஒரு தருணம் இருக்குது. தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆன்மீக பெரியோர்களின் ஆசி இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் வருகின்ற ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆசி இன்றைய தினம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வாக்கு கொடுங்க. அந்த வாக்கு கொடுத்தால் காப்பாற்றக்கூடிய திறன் நம்மிடம் இருக்கா அப்படின்றத யோசித்து வாக்கு கொடுங்க. எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். இறுதியில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும், கவலைப்படாதீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அல்லது எதிர்பாராத ஒரு நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதே போல் இந்த இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள், காப்பீடு துறையில் இருப்பவர்கள் மூலம் இன்றைக்கி பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. உடல் நலம் மற்றும் மனநலத்தில் அக்கறை இன்றைக்கி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அக்கறையில் பார்த்திங்கன்னா
இப்போ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் தான் நிறைய இருக்குது. அப்படிப்பட்டவர்கள்லாம் யோகா தியானம் செய்வது இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் செய்து பாருங்கள். அதே மாதிரி நண்பர்களின் உதவியால் கஷ்டமான காரியத்தை கூட இன்றைக்கி சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நன்மையும் தரும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கறை, இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் அக்கறையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய தன்மை இருக்குது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை இன்றைக்கி செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதாவது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, இது தாய் தந்தையரிடம் கிட்ட கூட நீங்கள் புரிந்து விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இந்த இது கிடையாது, கூட பிறந்த சகோதர சகோதரி, அப்பா அம்மா இவர்களிடம் கூட விட்டு கொடுத்து போனால் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு தன்மை. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். உத்தியோக ரீதியான பயணங்கள்லாம் இன்றைக்கி அலைச்சலை தந்தாலும் லாபகரமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரத்தில் வெளிப்படைத்தன்மை இருப்பது அவசியம். புதிய முதலீடுகள் அதில் மட்டும் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனத்தோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்லக்கூடிய ஒரு தருணம். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உயர் அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இன்றைய தினம் வருமானம் உயர்வுக்கான வழிவகைகள் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உடல் உபாதைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் எல்லா விதத்திலையும் நண்பர்களோட பொழுதை போக்குகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 8ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு தோன்றும் இன்னைக்கு. அதே மாதிரி வில்லங்கம், இப்போ ஒரு சொத்துல வில்லங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது விற்கிறதுக்கோ அதை வாங்கிறதுக்கோ யாராலையும் முடியாது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி விலகி ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உறவினர்கள் வழியில் உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி சுபகாரியங்கள் குறித்து எடுக்கும் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது.
கடின உழைப்பால் தொழிலில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் ஏற்படுத்தும். இன்னைக்கு அதிசய வடதிசை அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களை, வீட்டில் சுபகாரியங்கள் களை கட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை இன்னைக்கு தரும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. சொத்து சேர்க்கைக்கான எண்ணங்கள் மேம்படும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத உதவிகரம் சாதகமாக அமையும். அதே மாதிரி தக்க சமயத்தில் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய சுமைகளை குறைக்க உங்கள் பிள்ளைகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிசயன் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை பளு இதெல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். சுமைகள் எல்லாம் இன்றைக்கி குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.